ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாட் கோடில் GPT OSS 120 பில்லியன் LLM எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளாடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் பண்ணிக்கிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கிளாட் டைப் பண்ணியாச்சுன்னா அது டெஸ்ட் பண்ணுறீங்களா அந்த ஃபோல்டர் அப்படிங்கிறதுக்கு நான் எஸ் கொடுத்துட்டு பார்த்தோம்னா இப்போ வந்து RC ட்ரினிட்டி லார்ஜ் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் மாடல்ஸில் போய் பார்க்குறேன். சாரி எஸ்கே ஸ்லாஷ் மாடல் கொடுத்தாச்சுன்னா இங்கே பாருங்கள் நமக்கு வந்து ஓப்போஸ் சோனட் அதுக்கப்புறம் ட்ரினிட்டி லார்ஜ் ப்ரிவியூ இந்த மாடல்ஸ் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா GPT OSS 120 பில்லியன் LLM வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இது வந்து ஒரு வாரமாக இருக்கட்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒர்க் க்ரோம் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் ரவுட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் ரவுட்டர் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஓப்பன் ரவுட்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய மாடல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுக்க போகிறது வந்து ஃப்ரீ மாடல்ஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி இது வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா சைன்இன் பண்ணி ஏபிஐ வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எப்படி ஓப்பன் ஏஐ கிளாட் கோடோட கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். இப்போ நான் மாடல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரீ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நமக்கு ஃப்ரீ மாடல்ஸ் தான் வந்துருச்சு. நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐயோட GPT OS 120 பில்லியன் வந்து அந்த மாடல் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு காப்பி பட்டன் இருக்கும். நான் அந்த காப்பி பட்டன் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லோக்கல் டெஸ்கில் யூசர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்னோடய யூசர் நேமுக்குள்ளே போயிட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அது உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாம் இருக்கும். ஸோ அது நமக்கு அந்த இடத்துல settings.json அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் பேடில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்த்ரோபிக் மாடல் என்ன வேணும் அப்படின்னு RCA வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ண இந்த இந்த ஏஐ வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ஓப்பன் ஏஐ GPT அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சரியா? இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிஎம்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மறுக்க இன்னொரு சிஎம்டி வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் CLAUDE கிளாட் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ நான் மறுக்க எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு GPT OSோட 120 பில்லியன் LLM வந்து செலக்ட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நம்ம வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டு பார்க்கலாம். ஹாய், வாட் இஸ் த current weather in Chennai now அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் தி ஓகே, நம்மகிட்ட வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. கிளாட் வாண்ட் டு சர்ச் வெப் ஃபார் த கரண்ட் வெதர். ஓகே, நான் வந்து எஸ் கொடுக்குறேன். அப்போ வந்து சர்ச் பண்ணிட்டு கொண்டு வரும். ஸோ என்ன சர்ச் பண்ணிட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது நமக்கு ஃப்ரீ மாடல் தான். 120 பில்லியன் ஒரு பெஸ்ட் மாடல். ஏன்னா நீங்கள் வந்து ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல GPT OS 120 பில்லியன் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நமக்கு மற்ற இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கு. Do you want to allow Claude to fetch this content அப்படின்னு கொடுத்துருக்கு. நான் மறுக்கா என்ன கொடுக்குறேன்னா எஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு ஆன்டி கிராவிட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம மாடல்ஸை செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க GPT OSS 120 பில்லியன். இது வந்து கிளாடோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம கிளாட் யூஸ் பண்ணாலே இந்த GPT OSSம் காலி ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணுறீங்க, கிளாடும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இங்கே இது காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இப்போ GPT OS நம்மகிட்ட கிளாடில் நம்ம செட் பண்ணியாச்சு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா GPT OSஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுக்காம ரிஸ்க் கொடுக்குறேன். ஸோ இது வந்து வெப்பில் போய் சர்ச் பண்ணுறதுனால இத்தனை வாட்டி எஸ் கேட்குது. அது நம்ம வந்து செட்டிங்ஸ் மாற்றி வச்சு மாடலேட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபெச்சர் அதுவே எடுத்துக்கிடும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஐம் சாரி ஐ டோன்ட் ஹேவ் அ வே டு ரிட்ரீவ் லைவ் வெதர் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்து டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, நான் டைப் பண்ண முடியல, இங்கே உள்ளே வந்துக்கிறேன். ஓகே, நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு
ஓகே சம்திங் ராங். நான் மறுக்கா இங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம அதாவது டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு பார்க்கலாம். அப்ப எந்த மாரி ஆன்சர் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து. How to define the variables in wait மறுபடியும் அந்த சேம் எரர் வந்ததுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆன்டி கிராஃப்டிங் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இது கொஞ்சம் இதாகுது. நம்ம மறுக்கா சிஎம்டிலே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் Claude tell me the data types in Java. Okay, what happening? சடனாக ஸ்டாப் ஆயிடுது. ஓகே, அது ஏதோ ஒரு பேக் எண்ட் இதனால இதாக இருக்கு. ஸோ வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஜாவா அப்படின்னு நான் போடுறேன். ஸோ அது வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது என்னோட கம்ப்யூட்டர்ல சில பல லாக்ஸ் இருந்ததுனால அங்கங்கே சடனாக இதாயிருக்கு. ஸோ வேற எந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பக்காவா ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க நமக்கு என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு ஜாவால கேட்டதுக்கு அது பக்காவா ஆன்சர் சொல்லிட்டு ஸோ ஜிபிடிஎஸ் வந்து பக்காவாவே ஒர்க் ஆகுது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாடல் வச்சு நம்ம அந்த கிளாட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.